39 திமுக வேட்பாளரும் இவரை செல்லா காசாட்டும் இவருக்கு ஒரு வேல்யூ இல்லைன்னு இவரை பொருட்டா மதிக்காம தூசுன்னு தட்டி விட்ட சூழ்நிலையில நொந்து நூடுல்ஸ் ஆகி இந்த கல்ட்டு என்ன பண்றாருன்னா மைக் படத்தை போட்டு விளம்பரம் போடுறாரு. இதை தமிழ் கூறு நல்லூர்ல அத்தனை வரையும் கேட்கிறேன். முதல்ல இவர்கிட்ட கேட்கிறேன், பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணு ஜான் ஆரோக்கியசாமி, மைக் படத்தை போட்டா அடுத்த படத்துக்கு உலக தமிழர்கள் மத்தியில் வசூல் பிச்சை எடுக்கலாம். கல்ட்டு கல்ட்டு கல்ட்டு. சிவகார்த்தியும் சீமானம் வந்து பார்க்கல, பதறிட்டாரு ஜோசப் விஜய். பதறலையா ஜோசப் விஜய்? சிவகார்த்தியன் சீமான பார்த்தத பதறிட்டீங்க ஜோசப் விஜய். சிவகார்த்தியன் சீமான பார்த்ததும் உலகம் ஃபுல்லா சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பு. சிவகார்த்தியன் சீமான் மீட்டிங் தான். நானே சொன்னேன், சீமானை பார்க்கறதுக்கு எல்லாரும் பயப்படுவான், ரகசியமா சந்திப்பான். விஜய் ரகசியமா சந்திச்சாரா? அப்ப இவன் சுத்த வீரன் நேரில் வந்து சந்திச்சான். அப்ப ரகசியமா நேரில் வந்து சந்திச்சா இது தேச துரோக சக்திகள், பிரபாகரன் ஆதரவாளர்கள் இதெல்லாம் வருமோங்கிறதெல்லாம் பயப்படலை. கோல்டா வந்து சிவகார்த்தியன் சீமானை சந்திச்சது பெரிய வைரல் ஆயிட்டு. விஜய்க்கு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. விஜய் கூட இப்போ சீமான்ட்டு காப்பி அடிச்சு ஜான் ஆரோக்கியசாமி சீமான்ட்டு சுட்டு அந்த சீமான்றது காப்பி அடிச்சு விஜய்கிட்ட கோடிகளை வாங்கி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்ன விஜயும் சொல்லிட்டார். எல்லாருமே ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னார். இந்த இடத்துக்குள்ள சீமான் தான் சுத்த வீரனா, பார்க்கும் பேவஸ்த பிரேவுன்னு எம்ஜிஆர் அடிக்கிறார். எம்ஜிஆர் அடிக்கிறதுக்கு ராமதாஸுக்கும் அன்புமணி கூட இன்னைக்கு துணிச்சல் இல்லை, சீமான் அடிக்கிறார். எத்தனை படத்துல சீமான ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. சீமானுக்கு வசங்கள் வாய்ப்பில்லை ராஜான்னு எல்லாம் சீமான் சொல்றது, சீமானுக்கு இது எல்லாமே அவர் படத்துக்குள்ள சிவகார்த்தியை முன்வைப்பார். அப்ப நீங்களும் இன்னைக்கு எம்ஜிஆர் சொல்றது வசூலுக்கும் பார்த்துக்கும் தான். அன்னைக்கு மைக்க போட்டது வசூலுக்காக தாங்கிறத ஒத்துக்கணும். அந்த கட்டத்துக்குள்ள நீங்க நடுநிலைன்னு விக்ரவாண்டியில போகும்போது சிவகார்த்தி எங்க வராரு, இவ்வளவு கதையே நடக்குது. இப்ப சிவகார்த்தியன் வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், கடந்த வாரம் வந்து விஜய் அவர்களின் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் வந்து நடைபெற்றது. அதே நாளில் இங்கே சென்னையில் வந்து நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியோட அந்த பொதுக்குழு கூட்டம் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மீடியா ஃபோக்கஸ் அதிகமாக வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து அமைஞ்சிருந்தது பார்க்க முடியுது. அதற்கு பின் வந்து தமிழக மக்கள் மத்தியில் நாம் தமிழர் அந்த தீர்மானங்கள் வந்து பெருசாக பேசப்பட்டு வருது. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கம்பாரிசன்? ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் தான் சொல்லிட்டு வரீங்க, விஜய் சீமான் கம்பாரிசன் வந்து சீமானுக்கு லாபம் தரக்கூடிய ஒன்று சொல்லி. கண்டிப்பாக விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் தான். ஏன்னா இது கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் கொடுத்த மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு லாபம் கொடுக்கும். இதில் இந்த இடத்துக்குள்ள நீங்கள் விஜய் சீமான் இந்த இதுக்குள்ள நீங்கள் பார்க்கணும்னா 2024 விஜய் கட்சி அரசுக்குள்ளே வரும்போது சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு புள்ளி மட்டும் கொடுத்தாரு. அப்போ சிஏஏ யாரெல்லாம் எதிர்த்தா? பாஜக கூட்டணி சிஏஏ எதிர்க்கல. எடப்பாடி சிஏக்கு வந்து கூட்டணி தர்மப்படி செயல்பட்டுட்டாரு. அப்போ சிஏஏ எதிர்த்தது திமுக கூட்டணி கட்சிகள் தான். அவங்க தான் பலமாக இருக்காங்க. பிஜேபியை தோக்கடிக்கக்கூடிய சக்தியை வந்து அவங்க 2019 காட்டிட்டாங்க, 21 காட்டியிருக்காங்க, 24 அவங்க சிஏ எதிர்ப்பில் தெளிவாக இருந்தாங்க. களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் வந்து சிஏ எதிர்ப்புன்னு சொன்னாரா இல்லையா? ஜான் ஆரோக்கியசாமி பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணுன்னு கேட்பேன். போலி புரட்டு எல்லாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. 4 ஏமாளி பத்திரிகையாளர் நம்புவான், 4 ஏமாளி யூடியூபர் நம்புவான், ஏங்கிட்ட வான் பாச்சா பலிக்காது. இல்லை, அறிக்கையில் ஒருத்தர் நானும் பார்த்தேன். பார்த்தீங்கல்ல, அவரோட சிஏஏ எதிர்ப்பை சிஏஏ சீமானை எதிர்த்தாரு, திமுக கூட்டணி எதிர்த்தாங்க. சிஏ எதிர்ப்பை திமுக கூட்டணியில் உள்ள நவாஸ்கனி பாய் கூட இவர் ஒரு பொருட்டா எடுக்கல, திருமாவளவன் எடுக்கல, ரவிக்குமார் எடுக்கல. அப்போ இவர் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை, நம்ம சிஏ எதிர்ப்பை ஒரு பய கூட சீண்டலைன்னு பரிதவிச்சிட்டார். ரஜினி அரசியலுக்கு வர முன்னாடி நலமகாராஜன் ரஜினி படத்தை போட்டு எம்எல்ஏ ஆனாப்புல புதுச்சேரி இல்லை, ரஜினி படத்தை போட்டு அடைக்கல் ராஜி பெரிய ரஜினி ஆதரவு கொடுத்த போட்டெல்லாம் போடுவாங்க. இப்போ ரஜினிக்கு அப்படி ஒரு செல்வாக்கு இருந்து அவர் கல்ட்டு, நீ கிளைம் பண்ணிக்கிற, அது ரியல் கல்ட்டு, நீ போலி கல்ட்டு, நீ போலியா, நீயே கல்ட்டு சொல்ல. ரஜினியை யாரு கல்ட்டுன்னு சொன்னா நலமராஜன் சொன்னாரு, ரஜினி யாரு கல்ட்டுன்னு சொன்னா அடைக்கல் ராஜ் சொன்னாரு, யாரு சொன்னா மூப்பனார் சொன்னாரு. விஜய் யார் கல்ட்டுன்னு சொல்றா 10 கோடியை வாங்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமி பிராண்டிங்காக சொல்றாரு.
ஓகே, அப்போ இந்த கல்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த கல்ட்டு 39 திமுக எம்பி கேண்டிடேட்டாலும் இந்த கல்ட்டு புறக்கணிக்கப்பட்டார். பாப்பா தள்ளி போய் விளையாடுப்பா, ஒன்றை வச்சுலாம் நாங்கள் ஜெயிக்கலன்னு 39 ஒருத்தம் கூட விஜய் ரசிகர்கள் எங்களை ஆதரிப்பாங்க, தாவேகா தொண்டர்கள் எங்களை ஆதரிப்பாங்க, கல்ட்டு சிஏ எதிர்க்கிறார் விஜய்னு ஒரு பய சொல்லலை. தூசு மாதிரி 39 வரும் தட்டி விட்டுட்டு போயிட்டான். ஜானாரகிசாமி பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணு, இது உண்மையா இல்லையான்னு. அடுத்து ரெண்டாவது இவர் நொந்து நூடுல்ஸ் ஆயிறாரு. ஜானும் இவரும் ஆலோசனை பண்றாரு. கொடுத்த காசுக்கு ஜான் ஏதாவது ஆலோசனை சொல்லி ஆகணுமே. யோ நீ தானே சொன்ன சிஏ எதிர்ப்புன்னு சொன்ன, திருமாவளவன் விஜய் எங்களை ஆதரிக்கிறாருன்னு சொல்லிடுவாப்புல, ரவிக்குமார் எங்களை சொல்லிடுவாப்புல, நவாஸ்கர் எங்களை சொல்லியிருப்பாப்புல, கம்யூனிஸ்டுகள் சொல்லிடுவாங்கன்னு இருப்பாப்புல. ஒத்த பய சீண்டலையப்பா, நம்மள ஒரு பொருட்டாட்டே ஒன்று நினைக்கலையப்பா, தேடுவாரத்து போனோமப்பா அப்படின்னு கொடுத்த காசுக்கு வேற பழிய சொல்லுன்னு ஜானாரகிசாமி கிட்ட கேட்கிறாரு. அப்போ நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு விஜய். பொண்ணை கொடுத்த பைசாவுக்கு ஆலோசனை சொல்லணுமே, மைக் படத்தை போட்டுருங்கன்ட்டு சீமான் அவர்கள். ஆமா, அப்ப சீமானுக்கு சின்னமான மைக்கை போட்டுட்டாரு. 39 திமுக வேட்பாளரும் இவரை செல்லா காசாட்டும், இவருக்கு ஒரு வேல்யூ இல்லைன்னும், இவரை பொருட்டா மதிக்காம தூசுன்னு தட்டி விட்ட சூழ்நிலையில இவரோட சிஏ எதிர்ப்பை அவன் ஒரு 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 வகையாக எடுக்காம இக்னோர் பண்ண சூழ்நிலையில நொந்து நூடுல்ஸ் ஆகி ரஜினிக்கு எல்லாம் பெரிய வேல்யூ கொடுத்தாங்களே நமக்கு இல்லையேன்னு பரிதவிச்சு போய் இந்த கல்ட்டு என்ன பண்றாருன்னா மைக் படத்தை போட்டு விளம்பரம் போடுறாரு. இத தமிழ் கூறு நல்லூர்ல அத்தனைவற்றையும் கேட்கிறேன். முதல்ல இவர்கிட்ட கேட்கிறேன், பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணு ஜானாரகிசாமி, சீமான் சின்னத்தை போட்டாதான் முக்கியத்துவம் கிடைக்கும், உலக தமிழர் மத்தியில அடுத்து வரக்கூடிய படத்துக்கு வசூல் கிடைக்கும்னு, வசூல் பிச்சைக்கா நீ போடலன்னு பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணிரு. வாங்கின காசுக்கு பொய்யும் புரட்டையும் பண்ணிட்டு இருக்காத, பொய்யும் புரட்டையும் பண்ணாத ஜானாரகிசாமி, புரட்டுத்தனத்தை பண்ணாத. எதுக்கு மைக் படத்தை போட்ட சொல்லு. நீ தானே அட்வைசர், நீ தானே கோடிகளை வாங்கிட்டு ஒர்க் பண்ற, வாழ்த்துக்கள். ஏன் போட்ட சொல்லுப்பா. மைக் படத்தை போட்டா அடுத்த படத்துக்கு உலக தமிழர்கள் மத்தியில வசூல் பிச்சை எடுக்கலான்னு. கல்ட்டு வந்து சீமானை வச்சு, சீமானுக்கு சின்னத்தை வச்சு வசூல் பிச்சைக்கு வந்தாரு. இந்த வார்த்தையை தெளிவா தாங்க சொல்றேன். நீ பைபிளை கூட சத்தியம் பண்ணி இல்லைன்னு சொல்லி நான் பேசுறதை விட்டுறேன். சீமா விஜய் கூட கேட்கல, விஜய்க்கும் தெரியும், அதுக்கு தான் போட்டாரு. ஜானாரகிசாமி தான் கேட்கிறேன். ஸோ நீங்க வந்து வசூல் பிச்சைக்காக நீங்க மைக் படத்தை போட்டீங்க. இதை வந்து சகோதரர்கள் அந்தணன், பிஸ்மி, செய்யார் பாலு என் சகோதரர்கள் தான். அவங்கள்ட்டெல்லாம் நான் ஒன்றும் வம்புக்கும் போகல, அவங்களோட இதுவும் பண்ணலை. சகோதரர்கள் பார்த்தா சந்தோஷமா பேசிக்குவேன், மரியாதையா நடந்துக்குவேன். அவங்க சகோதரர்கள் மனச்சாட்சிக்கு இது தெரியும், வேணா சொல்லாம இருக்கலாம். அவங்க மனச்சாட்சிக்கும் தெளிவா வசூலுக்காக தான் மைக் படத்தை போட்டாரு விஜய், அடுத்த படத்துக்கான வசூலுக்காக தான் போட்டாருங்கிறது தெளிவா எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அந்த அண்ணா காலத்து, அம்பேத்கர் காலத்து, காமராஜ் காலத்து மைக்கை கொண்டு அவரோட கோட்பட விளம்பரத்துல போடணும். எதுக்குங்க போடணும்? சிஏ எதிர்ப்ப 39 பேரும் சீண்டல்ல, அதனால நீங்க இதை போடுறீங்க. அடுத்து இதையும் நான் ஒத்துக்கிறேன். சீமான் என் தம்பி எனக்காக தான் போட்டிருக்கிறாரு, மைக்க போட்டிருக்காருன்னு சீமான் அதை அங்கீகரிச்சாருங்கிறதையும் ஒத்துக்கிறேன். திமுக கூட்டணி அங்கீகரிக்கல. யார் அங்கீகரிக்கல? திமுக கூட்டணி அங்கீகரிக்கல. எதிர்ப்பு அண்ணா திமுக அங்கீகரிக்கல. என்டிஏக்கு எதிரானது, பாஜகவுக்கு எதிரானது. பாஜகவில் செல்ல அறவைக்காடுகளுக்கு இது புரியல. உங்களுக்கு எதிராக தான் போட்டாருங்கிறது அறவைக்காடுகளுக்கு புரியல. விஜய் எய்த்து தான் இந்த 18 விழுக்காடு ஓட்டு எடுத்தாருன்னு அண்ணாமலை ஆட்கள் சொல்லணும். அறவைக்காடுகள் அது கூட தெரியாம அறவைக்காடு கோச்சிங்க பாஜகவுக்குள்ள. அறவைக்காடுகளுக்கு பேரை சொல்ல விரும்பல, அறவைக்காடுகளுக்கு தெரியும். எவ்வளவு கோபத்துல அறவைக்காடு சொல்றேன்னா அந்த அறவைக்காடுகளுக்கு தெரியும். விசிய எதிர்ப்புன்னு உங்களை எய்த்து அவரோட இதை மீறி தானே நீங்க 18 எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் நீங்க கிளைம் பண்ணணும். விஜய் மீறி தான் அண்ணாமலை ஹீரோ ஒன்னு எடுத்தாருன்னு சொல்லணும். அறவைக்காடுகளுக்கு அண்ணாமலை மேல பொறாம, அண்ணாமலை மேல காய்ச்சல், கொச்சரிப்பு, காழ்ப்புணர்ச்சி. அறவைக்காடுகள் அப்படிதான் இருப்பாங்க. ஓகே, அறவைக்காடுகளுக்கு யாரை சொல்றேன்னு தெரியும். பேரை சொல்லி அடுத்தாலும் சொல்ல வேண்டியது இருந்தால் தாராளமா சொல்லுவேன். நம்ம தெரியும் நம்மளை பற்றி. அடுத்து சீமான் கொடுத்தது விஜய்க்கு ஒரு வெயிட்டேஜ் தான். 2021 விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி தான் நியர்லி 7 விழுக்காடு ஓட்டு எடுத்தாரு. 2024 தம்பி எனக்காக மைக்க போட்டிருக்காருன்னு சொன்னார். அவர் வசூலுக்காக போட்டார், இவரும் தன்னோட அரசியலுக்காக பேசினாருங்கிறது உண்மை. பேசினதை மறைச்சிக்கிட்டு நம்ம பேசினா நம்ம நேர்மை நாணயம் மற்றவங்க ஆயிரும். நமக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் வித்தியாசம் இருக்கு.
ரங்கராஜ் பாண்டே மைக் சின்னத்தை போட்டது வசூலுக்காக தாங்கிறது சொல்ல மாட்டார். அது அவருடைய அறிவு நாணயமற்ற செயல். பின்ன எதுக்கியா ரங்கராஜ் பாண்டே மைக் சின்னத்தை போட்டாரு விஜய்? அது அம்பேத்கர் அண்ணா பெரியார் காலத்து மைக்க போட்டது எல்லாத்துக்குமே தெரியும். இது விஜய்க்கு மனசாட்சிக்கே தெரியும். அதற்கு பிறகு மக்களவை தேர்தலில் இவருடைய சிஏஏ புறந்தள்ளிக்கிட்டு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி 39 திமுக ஜெயித்துட்டாப்புல. இவரை மதிச்சு சீமான் பேசினாரு. தேர்தல் முன்னங்கிற 100க்கு 100 உண்மை. அதுக்கு பிறகு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும், விக்கிரவாண்டி வரும். அப்ப விக்கிரவாண்டிக்குள்ள சீமானுக்கு 5.5 விழுக்காடு ஓட்டு தான் இருக்குது பார்லிமெண்ட்டுக்குள்ள. விழுப்புரத்துல போலரைசேஷன் வந்துச்சு. விசிகா எதிர்ப்பாங்கிறதுல போலரைசேஷன் வந்திருக்கு. கிறிஸ்ட முஸ்லிம்ஸ் ஓட்டு, கமிட்டட் டிஎம்கே ஓட்டுல ரவிக்குமார் ஜெயித்துட்டாரு. அந்த போலரைசேஷன் வந்தனால சீமானுக்கு 5.5 தான் எடுக்க முடிஞ்சது. 8 எடுக்க முடியல. அப்போ இப்ப நரி ஜான் ஆரோக்கியசாமி என்ன பாக்குறாரு? ஜான் ஆரோக்கியசாமி என்ன பாக்குறாரு? அந்த மைக்க போட்ட நிலைப்பாட்டில இருந்து மாறுறாரு. 24ல நடுநிலைமைன்னு சொல்லாதவர் மைக்க போட்டவங்க விக்கிரவாண்டியில நடுநிலைன்னு சொல்றாங்க. அப்பதான் சுத்த வீரநாட்டு இவன் மைக்க போட்டவர் நிலைப்பாட்டில இருந்து மாறி நடுநிலைன்னு சொன்ன போது சிவகார்த்தியன் சீமானை பார்க்கிறார். பதறிட்டாரு ஜோசப் விஜய். பதறலையா ஜோசப் விஜய்? சிவகார்த்தியன் சீமானை பார்த்தத பதறிட்டீங்க ஜோசப் விஜய். சிவகார்த்தியன் சீமானை பார்த்ததும் உலகம் ஃபுல்லா சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பு. சிவகார்த்தியன் சீமான் மீட்டிங் தான். நானே சொன்னேன், சீமானை பார்க்கறதுக்கு எல்லாரும் பயப்படுவான், ரகசியமா சந்திப்பான். விஜய் ரகசியமா சந்திச்சாரா இல்லையா? பைபிளோடு சத்தியம் பண்ணு விஜய், நீ ரகசியமா சீமானை சந்திக்கலன்னு. ஜானாரிக்கு சத்தியம் பண்ணு. அப்ப இவன் சுத்த வீரன் நேரில் வந்து சந்திச்சுட்டான். ரகசியமா நேரில் வந்து சந்திச்சா இது தேச துரோக சக்திகள், பிரபாகரன் ஆதரவாளர்கள், அது இதெல்லாம் வருமோங்கிறதெல்லாம் பயப்படலை. போல்டா சிவகார்த்தியன் சீமானை சந்திச்சது பெரிய வைரல் ஆயிட்டு. விஜய்க்கு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. ஏற்கனவே சிவகார்த்தியன் நல்ல ரேஞ்சோட வளர்ந்து வராரு. விஜய் தான் பெரிய ஆளு, பெரிய ரேஞ்ச். பட் இவரும் தன் தோல்ல படத்தை சுமந்து வாரார். விஜய் பைரவா, ஜில்லா போன்ற பகவதி எல்லாம் வில்லனோட வசூல். அது விஜய் தான் அந்த வசூலுக்கு காரணம். சட்டமன் கையில், சட்டம் கமலஹாசன் கையில், கமலஹாசன் தான் அந்த வசூலுக்கு காரணம். அந்த மாதிரி தன் ஷோல்டர்ல தாண்டி ரஜினி, முருகன், காக்கி சட்டை பல படங்களை வசூல் படமா இவர் சிவகார்த்தியன் கொடுத்துட்டு வர்றார். மினிமம் கேரண்டி சிவகார்த்தியனுக்கு நல்லா இருக்கு. விஜய்க்கு அடுத்து மினிமம் கேரண்டி நல்லா இருக்கு. திராவிட ஜீவா போன்றவங்க இதை பற்றிய தெளிவான கருத்துக்களை ரஜினி சிவா, திராவிட ஜீவா அவங்க சொல்லுவாங்க. ஓகே. பட் விஜய்க்கு ஒரு பயம் வந்துட்டு சிவகார்த்தியன் மேல. உடனே என்ன பண்றாரு? கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுவரை லெட்டர் பேடா இருந்தவர் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்க்க போறோன்னு இந்த சிவகார்த்தியன் ரஜினி சந்திப்பு பரபரப்ப மடங்கடிக்கிறார். அதற்கு பிறகு நான் இதை பேசுறேன் பெரிய அளவில். சிவகார்த்தியனுக்காக நான் ஒரு சென்டிமெண்டாட்டு. சிவகார்த்தியன் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், முஸ்லீம் உட்பட எல்லா சகோதரர்களும் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். ஜாதி, திமுக, அண்ணா திமுக எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஆள் தான். தமிழர், மலையாளி எல்லாத்துக்கும், இந்திக்காரர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான். அந்த பேர் தான் போயிட்டு இருக்கிறார். பட் நான் என்னோட சென்டிமெண்ட் காரணமா இந்துக்களின் தந்தை ஐயா தாளிங்க நாடார் வழியில வந்தவங்கனால எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கு எதிராட்டும் வன்முறை எண்ணம் கிடையாது. அதனால உயிர் பயங்கிறது எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ நாங்க அந்த இடத்துக்குள்ள சிவகார்த்தியனை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறோம். அப்போ ஆதன் மாதேஷ் ரஜினி வர்சஸ் விஜய்ங்கிறாப்புல, நான் சிவகார்த்தியன் வர்சஸ் விஜய்னு பேசுறேன். நீங்க பார்த்து பாருங்க, ஆதன் வீடியோ பார்க்குறாப்புல. விஜய் ரேட்டில்ட் ஆயிட்டாரு சிவகார்த்தியனை கண்டு. என்னடா பண்ண சிவகார்த்தியன் நமக்கு எதிரியா சொல்றாங்களே, ப்ரொஜெக்ட் பண்றாரு, ஆர்டி பண்றாரு, நம்மளை குறி வச்சு அடிச்சு காலி பண்றாங்களேன்னு அவருக்கு ஒரு அச்சம் வந்துச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு? இந்த கேமியோ ரோலுக்கு சிவகார்த்தியனை கூப்பிட்டு ஒரு ரோல் கொடுக்குறாரு. அப்போ கூட சிவகார்த்தியன் சொன்னது, ஆர்டி சார்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லாருக்கும் பொதுவானவன், விஜய் இது கூட பண்றேன், தப்பா நினைக்காண்டான்னு ஆர்டி சார்கிட்ட சொல்லுங்கிறத சொல்லி விட்டாரு சகோதரர் சிவகார்த்தியன். நான் மனப்பூர்வமா சொன்னேன், உங்க பாசிட்டிவா தான் நான் இருக்கிறேனே தவிர உங்களை விஜய் அடுத்த ஒரு நம்பர் 1 ஹீரோன்னு அங்கீகரிக்கிறது. இப்பவும் ரஜினி தான் நம்பர் 1. யார் நம்பர் 1 இதுங்கிறதெல்லாம் யாரும் முடிவு பண்ண முடியாது, ரசிகர்கள் தான் முடிவு பண்ணணும். என்றாலும் விஜய் உங்க மேலோட அச்சத்துல உங்களை அடுத்தால நம்பர் 1 நீங்க வருவீங்கிறத அங்கீகரிக்கிறதுல மனப்பூர்வமா விஜய் புரோவை நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். இன்னைக்கும் விஜய் புரோவை நான் சிவகார்த்தியனை நீங்க அங்கீகரிச்சதை மனப்பூர்வமா நான் வாழ்த்துறேன். ஏன்னா சிவகார்த்தியன் மேல எனக்குள்ள பற்றுதல்ங்கிறது அடிப்படையில் என்னோட அடிப்படை உணர்வு சார்ந்தது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், அது வேற விஷயம். ஸோ இந்த சூழ்நிலையில அவரு சிவகார்த்தியனை வச்சு அந்த கேமியோ ரோலை பண்றாரு. கேமியோ ரோல் பண்ணது வசூலுக்கும் அவருக்கு பிளஸ்.
சிவகார்த்தியனும் மார்க்கெட் ரேஞ்ச் உள்ள ஒரு நடிகர். அவர் கேமியோ ரோல் பண்ணது வசூலுக்கும் ஒரு பிளஸ். விஜயகாந்தை வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்றது வசூலுக்கு ஒரு பிளஸ். எம்ஜிஆர் வச்சு பண்றது வசூலுக்கு பிளஸ். மைக் சின்னத்தை சீமானுக்கு சின்னத்தை போட்டது உலக தமிழர் மத்தியில் வசூலுக்கு பிளஸ். ஸோ ஒரு படம்ங்கிறது கலெக்டிவ் இதுதான். வசூலுக்கு பிளஸ் ஆட்டு சீமானுக்கு மைக் சின்னத்தை விஜய் காட்டினதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். சிவகார்த்தியனை கேமியோவில் கொண்டு நிறுத்தினா தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன் ரஜினிகாந்தே வசூலுக்கு பிளஸ் ஆட்டு டாப்ல ஹீரோயினை தான் போடுவார், டாப் மார்க்கெட் வேல்யூல டைரக்டர் தான் போடுவார், பெரிய கம்பெனியை தான் போடுவார், டாப் மியூசிக்கல் டைரக்டர் தான் போடுவார். என் இளையராஜா பெரிய படங்கள் இளையராஜா கை கொடுக்காத போது ரகுமான்ட்ட தான் ரஜினி போனார். எல்லா நடிகர்களும் செய்யக்கூடியதான். இது நான் விஜய் ப்ரோவை குறை சொல்றதுக்கு சொல்லலை. நேர்மையா பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணலாம் உங்களை நான் கிண்டல் கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு ஜோசப் விஜயும் ஜானாரிக்கு சாமியும் இல்லாம ஆமாங்க ஒரு 7 விழுக்காடு வாக்கெடுத்த சீமானுக்கு வாக்காளர் எல்லாம் இளைஞர்கள் என் படத்தை பார்ப்பாங்க. ஆள போறான் தமிழன் சொல்லும்போது தமிழன் சீமானுக்கு சின்ன மைக்க போட்டா என் வசூலுக்கு ஒரு இது இருக்குது, கொஞ்சம் வசூல் கூடுங்க அப்படிங்கிறத உண்மைதாங்கிறத நீங்க அந்தணன்கிட்ட சொல்லி பிஸ்மிகிட்ட சொல்லி சிஆர் பாலுகிட்ட சொல்லி இது பண்ணா பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணு ஜோசப் விஜய் நான் கேட்க மாட்டேன். உண்மை இது. எல்லாரும் சினிமாவில் இருக்கிறாங்க, அடிஷனல் படத்தை பார்க்க தான் செய்வாங்க. நீங்க நடுநிலைமைன்னு சொன்னதும் சிவகார்த்தியின் சீமானை வந்து பார்த்தாருல்ல, சிவகார்த்தி எத்தனை படத்துல சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. சீமானுக்கு வசங்கள் வாய்ப்பில்லை ராஜான்னு எல்லாம் சீமான் சொல்றது, சீமானுக்கு இது எல்லாமே அவர் படத்துக்குள்ள சிவகார்த்தியை முன்வைப்பார். நம்ம சில விஷயங்கள் வேண்டாம், அதெல்லாம் சினிமாவுக்குள்ள அப்படி ஓடி போகும். எல்லாருமே ஒரு சீன் வந்து எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு, ரசிக்கிறதுக்கு, அதுல 4 பேர் அது சம்பந்தம் பரபரப்பா பேசுறதுக்கு நமக்கு லாபம் தான் எந்த ஹீரோவும் நினைப்பாங்க. அப்ப நீங்களும் இன்னைக்கு எம்ஜிஆர் சொல்றது வசூலுக்கும் வாக்குக்கும் தான், அன்னைக்கு மைக்க போட்டது வசூலுக்காக தாங்கிறத ஒத்துக்கணும். அந்த கட்டத்துக்குள்ள நீங்க நடுநிலைன்னு விக்ரவாண்டியில போகும்போது சிவகார்த்தி எங்க வராரு, இவ்வளவு கதையே நடக்குது. இப்ப சிவகார்த்தியன் படம் வந்து இதுல வருது, போட்டிக்கு வருது. சிவகார்த்தியன் படம் தனியா வந்தா என்ன வசூல் வருமோ அதை விட 2 மடங்கு வசூல் ஹாலிடேஸ்ல வந்தா வரும். ஸோ ஹாலிடே கலெக்ஷனை சிவகார்த்தியன் நல்லா நினைக்கிறாரு. அது உங்களுக்கு மட்டும்தான் நீங்க சுயநலமா நினைக்க கூடாதுல்ல. உங்க படம் தரமா இருந்ததுன்னா ஹாலிடே தாண்டி 11ஆவது நாளும் ஓடும். ஏன் உங்க படம் 11ஆவது நாளும் ஓடலையா? துப்பாக்கி ஓடலையா? முதல்ல திணறின படம் சிவகார்த்தி இவர் ரஜினியை போட்டு விளம்பரம் போட்டாரு, ரஜினி பாராட்ட போட்டு ஏஆர் முருகதாஸ் விளம்பரம் போட்டாரு. உண்மையா இல்லையா? வரலாறுப்பா ரஜினி படத்தை போட்டு பாராட்டினாருன்னு ஏஆர் முருகதாஸ் விளம்பரம் போட்டாரா இல்லையா? ரஜினிக்கு கடிதத்தை வச்சு போட்டாரா இல்லையா? படம் பிக்கப் ஆகுது. அப்ப நல்ல படம், தரமான படம் 2வது வாரமே ஏறிட்டு. முதல் வாரம் விஜயோட மேலதான் நின்று, ஆனா திருடா திருடி கூட முதல் வாரம் கொஞ்சம் கம்பேரிட்டிவா இருந்தது. இது நெஞ்சினிலே சரவணா 2ம் படுத்துட்டு, சரவணா நெஞ்சினிலே தான் மேல, விஜய் படம் தான் மேல. நல்லா இருந்தா நெஞ்சினில் நல்லா மேல போயிருக்கும். இது திருடா திருடியை வச்சு தனுஷ் செக் பண்ண பார்த்தாரு. ஆனா உங்க படம் நல்லா இருந்தனால எங்கேயோ போயிட்டு திருடா திருடி தோல்வி பட மாட்டாயிட்டு. அப்ப நெஞ்சினிலை 2 படமே தோல்விங்கும் போது, சரவணா 2மே தோல்விங்கும் போது நெஞ்சினிலை தான் அதிக வசூல். அப்போ படம் நல்லா இருந்தா உங்களுக்கு இப்போ 10ஆவது நாளைக்கு மேலேயும் போகும். ஆனா ஹாலிடே கலெக்ஷன் சிவகார்த்தியன் அல்றதுல உங்களுக்கு ஏன் போறாம? இது என்னங்க நியாயம்? இது என்னங்க தர்மம்? உங்க படம் நல்லா இருந்தா 10 நாளைக்கு மேலேயும் ஓடும். 10 நாள் அவருடைய ஹாலிடே கலெக்ஷன் சிவகார்த்தியன் அள்ள வராரு. நீங்களும் அள்ளுங்க, அவரும் அள்ளட்டு. ஒருத்தர் மட்டும்தான் அள்ளி குடிக்கணுமா? அவரும் ஏன் அள்ளி குடிக்க கூடாது? இது என்ன சர்வாதிகார நாடா? ஜனநாயக நாடு தானே. நல்ல படம் ஓடும், அவரும் வரட்டா. ஏன் இவ்வளவுக்குள்ள வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் சிவகார்த்தியன் மேல காட்டுறீங்க? தப்பு. அப்ப நீங்க அச்சப்படுறீங்கன்னு அர்த்தமாகுது. அதுல இன்னொன்னு, இதுல நான் எல்லாத்துக்குமே செக் வச்சே கேட்கிறேன். நாள் பெரிய அளவுல விஜய்க்கு ஓப்பனிங் இருக்கு. அவருக்குன்னு ஒரு பற்றுதல் கொண்ட கூட்டம் இருக்கு. தலைவா படத்துல ஜெயலலிதா அடிச்சாங்க, பற்றுதல் கூடிச்சு. மோடி அந்த ரெய்டில் அடிச்சாரு, பிஜேபி அடிச்சாங்க, பற்றுதல் கூடிச்சு. சர்க்கார் படத்துல எடப்பாடி அடிச்சாரு, பற்றுதல் கூடிச்சு. ஜோசப் விஜய் நியாயத்தை சொல்றானா இல்லையா? நியாயம். அப்போ உங்க மேல பற்றுதல் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு. உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு, நல்ல மினிமம் கேரண்டி இருக்கு. நாள் சூப்பர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பெரிய அளவில் இருக்கும். இங்கேயும் நீங்க உங்களை வந்து ஸ்டாலின் ஆதரிக்க தான் போறாரு. சீமான் தான் தப்பும் பாரு, ஸ்டாலின் ஆதரிப்பார். அதான் பொய் சொல்லக்கூடாது, ஃப்ராட் பண்ணக்கூடாது.
கவர்மெண்ட் ஆதரிச்சு ஃபர்ஸ்ட் டேக்குள்ள பெர்மிஷனை வாங்கிக்கிட்டு திமுக ஆதரிக்கும். ஸ்டாலின் தான் சீமான் தான் அதிமந்திய திறக்க வச்சு நாட்டுக்கு ஆபத்துங்கிறாரு. அப்போ நீங்க அதை மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி லாபம் வாங்கிக்கிட்டு தீய சக்தி புண்ணாக்கு சக்தி எல்லாம் சொல்லக்கூடாது. லாபத்தை அவன்கிட்ட தானே அடைகிறீங்க. உங்களுக்கு எதிராக கேஸ் போடலையா? நீ சிபிஐ ஆந்திராவில் அல்லு அர்ஜுன் மேல அக்யூஸ்டா சேர்த்துட்டாங்களே, உங்களோட பெரிய கல்ட்டு. அந்த சிஎம் பயப்படலை, இந்த சிஎம் உங்களை சேர்க்கலையே. அப்போ அதை நீங்க உணரணும். நான் தரவுகளோட நியாயத்தை பேசக்கூடியவன் தான். இப்ப எல்லா சகோதரர்களுக்கும், ஜோசப் விஜய்க்கும், ஜான் ஆரோக்கியசாமிக்கும், அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பிஸ்மி சகோதரர், அந்தணன் சகோதரர், சிஆர் பாலு சகோதரர், கண்டிப்பா சகோதரர்களே உங்களுக்கு எனக்கு எந்த வாய்ப்பு தகராறு எதுவும் கிடையாது. நீங்க சினிமா பண்றீங்க, ஓகே, பாராட்டுக்கள். உங்களுக்கு எதிராக வரல, உங்களுக்கு குறுக்கானா வரல. ஒரே ஒரு இது நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு இது, முத நாள் விஜய் படத்துக்கு ஹெவி புக் மை ஷோ புக்கிங் இருக்கும். 2வது நாள் சிவகார்த்திகேயன் படம் வருது சனிக்கிழமை. அன்னைக்கு எப்படி அந்த புக்கிங் இருக்கும்னு சொல்லுங்க. விஜய் படத்துக்கு எவ்வளவு பேர் புக் மை ஷோல சனிக்கிழமை 2வது நாள், சிவகார்த்திகேயனுக்கு முதல் நாள் பார்ப்பாங்கிறத நீங்க சொல்லுங்க. ஒரு வேளையில சிவகார்த்திகேயன் படம் அதிகம் பேர் புக் பண்ணிட்டான்னா ஓப்பனிங், அப்ப நீங்க இப்ப சிவகார்த்திகேயனை பற்றி சொல்றதெல்லாம் பொய் தானே, வன்மம் தானே, காழ்ப்புணர்ச்சி தானே, தப்பு தானே அது. அதே வேளையில நான் விஜய்க்கு மார்க்கெட், சிவகார்த்திகேயனுக்கு ரேஞ்ச விஜய் ரேஞ்சுக்கு ஒரு 2/3 அல்லது 60% தான் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு 2வது நாள் உங்க படம் 1,00,000 டிக்கெட் புக் பண்ணி, சிவகார்த்திகேயன் படம் 60,000 டிக்கெட் புக் பண்ணா அது என்னோட அந்த கணிப்பு கரெக்ட் தான். ஒரு வேளையில சுதா கொங்காரா, ஜெயம் ரவி, அதர்வா, மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டார், ரெட் ஜெயண்ட், பராசக்தி மார்க்கெட்டிங் எல்லாம் சேர்ந்து 2வது நாளே விஜய் படத்தோட புக் மை ஷோல பராசக்தி படத்துக்கு டிக்கெட் அதிகமானா 3ஆம் நாள் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒத்துக்கிறேன். நான் சிவகார்த்திகேயனை விஜய்க்கு 2/3 அது 60% தான் மதிப்பீடு கொடுக்குறேன். ஒரு வேளையில சுதா கொங்காரா படம், ஜெயம் ரவி படம், அதர்வா நடிச்ச படம், சிவகார்த்திகேயனை ஹீரோவா கொண்ட படம், மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டார் ரெட் ஜெயண்ட் படம், பெரிய தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படம், புக் மை ஷோல 2வது நாள் விஜய்க்கு படத்தோட அதிகம் புக் ஆயிட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியாது என்ன வரும்னு. என்ன சொல்லுவீங்க? அப்ப வன்மம் காழ்ப்புணர்ச்சி காட்டாதீங்க. சிவகார்த்திகேயன் மீது வன்மம் காழ்ப்புணர்ச்சி காட்டாதீங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் பெரிய டைரக்டர், ஃபெயிலியரான பையனை இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுத்தாலும் அவனை தூக்கி விடல. புரியுது. திரும்ப திரும்ப சில விஷயத்துல இது பண்ணும்போது கோபத்தில் திட்டி போடுவேன். வேண்டாம், நீங்களும் என் சகோதரர்கள் தான். அப்போ நீங்க நாளைக்கு நடக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஒரு வேளையில 2வது நாள் புக் மை ஷோவில் அதிக சீட்டு, அதிக டிக்கெட்டு சிவகார்த்திகேயன் படத்துக்கு புக் ஆயிட்டு என்ன சொல்லுவீங்க சகோதரர்களே? நான் விஜய்க்கு 60% கொடுக்குறேன், சிவகார்த்திகேயனுக்கு அதுக்கு மேல கொடுக்கல. விஜய் தான் பெரிய ஆள். ஆனா 2வது நாள் புக் ஆயிட்டு என்ன சொல்லுவீங்க? அப்ப ஏன் சிவகார்த்திகேயன் ரிஸ்க் எடுக்க கூடாது? அதுல என்ன நஷ்டம் இருக்கு சிவகார்த்திகேயனுக்கு? ஹாலிடே வசூல் வருது, இன்னொரு நாள் வரும்போது இவ்வளவு வசூல் வராது. இன்னொன்னு சொல்றேன், கண்டிப்பா முதல் நாள் சிவகார்த்திகேயனுக்கு பராசக்தி புக்கிங் அவருடைய மதராசி புக்கிங்கை விட அமரன் புக்கிங்கோட அதிகம் இருக்கும். அப்ப அது அவருக்கு லாபம் தானே, இது தொழில் தானே. ஒருத்த மட்டும் வாழணும், மத்தவன் வயிற்றுல அடிக்கணும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? எப்படிங்க நியாயம், எப்படிங்க தர்மம்? அப்ப நீங்க சொல்லுங்க, எந்த வகையில சிவகார்த்திகேயன் தப்பு பண்றாரு? அவருடைய மற்ற படங்களை விட இது ஓப்பனிங்ல அதிக டிக்கெட் வந்ததுன்னா அவரு பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்றது சரி, ஒத்துக்கிடுவீங்களா இல்லையா? 2வது நாள் புக்கிங் விஜய்க்கு புக்கிங்கோட ஜாஸ்தி போச்சுன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் 60% வந்தாலே போதுங்கிறேன். அவருக்கு சனிக்கிழமை வசூல் கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வசூல் கிடைக்கும், பொங்கல் நாள் வசூல் கிடைக்கும். அப்போ அவருக்கு மார்க்கெட் ரேஞ்சு ஏறும், இது கேரண்டி. இதே பராசக்தி படத்தை ஆர்டினரி டேட்ல விட்டா இந்த வசூலுக்கு பாதி கிடைக்கும் அல்லது 75% தான் கிடைக்கும். அப்ப அவரும் தொழில் இருக்கணும், அவரும் பிழைக்கணும். ஏன்பா ஒருத்தன் பிழைப்புல மண்ணாடி போடுற மாதிரி பேசுறது எப்படி நியாயம்? தப்பு இல்லாது. நான் விஜயை மதிக்கிறேன். விஜய்க்கு கண்டிப்பா கோர்ட்டுக்கு மினிமம் கேரண்டி இதுக்கு இருக்குன்னு தான் நான் கணக்கு போடுறேன். பட் ஹாலிடேன்றதுனால கூடுதல் இருக்கும். சிவகார்த்திகேயன் படம் வர்றதுனால இது கோர்ட் ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அப்ப நீ ஓம் படத்துக்கு அவன் படம் வராம இது லியோ வசூல வரணும், சோலோ வாட்டு. அப்ப ஏன் சிவகார்த்திகேயன் கதை நீ விட்டு கூட, நீ பொங்கலுக்கு வராத, சிவகார்த்திகேயன் பொங்கலுக்கு வரட்டு. நீ பெரிய ஸ்டார் தானே, கல்ட்டு தானே, நீ சாதாரண டேட்ல வா. என்னங்க நியாயம்? இதெல்லாம் நியாய தர்மம் இல்லைங்க.
ஒரு மாஃபியாத்தனமா பண்றாங்க. தப்பு. நான் சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு உள்ள அன்பு பாசம் எதனால வருதுன்னா தாஸ் ஐயாவோட தியாகத்துல வருது. அதுல நான் என்ன சீண்டினீங்கன்னா வேண்டாம், விட்டுருங்க. அதை நியாயத்தை பண்ணுங்க, நியாயத்தை பேசுங்க. நான் விஜய் ப்ரோவோட எந்த படத்துக்கும் எதிராட்டு தொழிலை கெடுக்கிற மாதிரி என்னைக்கும் பேசினது இல்லை. எந்த படத்துக்கும் படத்துக்கு ரிசல்ட்டை குறைச்சி நான் பேசினதே கிடையாது. இந்த படத்துக்கும் ரிசல்ட்டை பற்றி நான் பேச போறதில்லை. ஏன்னா அப்படி ஒருத்தன் புழப்புல மண்ணடி போடக்கூடிய தன்மையில வளர்ந்தவனா நான் கிடையாது. ஏன் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக பண்றீங்க அப்படின்னா அந்த சேலஞ்சை ஏத்துக்கிடுங்க. விஜய் தான் நான் கேட்கிறேன், மற்றவங்களெல்லாம் நான் சொல்லலை. நீ தான் தூண்டி விடுற விஜய், நீ தான் தூண்டி விடுற விஜய், நீ தான் வில்லன் விஜய். சேலஞ்சுக்கு தயாரா? 2வது நாள் எது வருதுன்னு நான் ஒத்துட்டு போறேன். குறவுன்னா சிவகார்த்திகேயனுக்கு குறவுங்கிறேன். 2வது நாளே சிவகார்த்திகேயனுக்கு புக் மை ஷோவில் ஜனநாயகனோட அதிக டிக்கெட் புக் பண்ணிச்சுன்னா உண்மையை ஒத்துக்கிடுவீங்களா? மீண்டும் நான் சொல்றேன், இப்படித்தான் வரும் நான் சொல்லல. விஜய்க்கு 60 விழுக்காடு தான் சிவகார்த்திகேயன் கொடுக்குறேன். ஹாலிடேஸ்ல வர்றதுல அவருக்கு லாபம். எந்த படம் வந்தாலும் அது லாபம். தனி நாள்ல வர்றதோட ஹாலிடேஸ்ல வர்றதுல அவருக்கு லாபம். அவர் படத்துல அதிக டிக்கெட் புக் மை ஷோல போகும். சேலஞ்சிங்கா இது சொல்றேன். அதுவும் நான் இப்படித்தான் நடக்குன்னு அறுதிட்டு உறுதிட்டு உங்களை சேலஞ்ச் பண்ணல. எதை சேலஞ்ச் பண்றோம்னா, இப்படி நடந்தா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா மாட்டீங்களா? விஜய் ப்ரோவுக்கு டைரக்ட் சேலஞ்ச். 2வது நாள் உங்க படத்தோட சிவகார்த்திகேயன் படத்துக்கு புக் மை ஷோல அதிக டிக்கெட் வந்துன்னா ரவீந்திரசாமி கருத்தை நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? அப்ப இது என்ன தொழில்? எப்படியும் வரலாம். விஜய் படத்துக்கு 60% தான் சிவகார்த்திகேயன் படத்துக்கும் வரலாம். ஒரு வேளையில கூடவும் செய்யலாம். அப்ப இந்த ரிஸ்க் எடுத்து தானே எல்லாரும் தொழில் பண்ணுவாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? இதுல என்ன அநீதி இருக்குது? பதற்றப்படக்கூடாது. தூண்டி விட்டு ஒரு நல்ல கலைஞனை எதிராக சதி பண்ணக்கூடாது. இது தவறு. விஜய் தான் இந்த தவறை செய்யறாரு. ஜான அரிக்கசாமிங்கிற அந்த அவர் கூட பணத்தை கொடுத்து இந்த கூலிக்கு வேலை பண்ணக்கூடிய வேலையை பண்றாரு. நான் விஜய்க்கு படத்தையோ எவன் படத்தையோ கெடுக்கக்கூடிய ஜாதியில பிறந்தவங்க இல்லை. எவன் தொழிலையும் கெடுக்கக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது. எல்லாருக்குமே நல்லபடியா இருக்கட்டு. மக்கள் என்ன தீர்ப்பளிப்பாரோ அந்த தீர்ப்பை எல்லாருமே ஏற்றுக்கிடுவோம். அது ரசிகர்களோட தீர்ப்பே மகத்தானது. அரசியல்ல மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு, சினிமாவில் ரசிகர்கள் தீர்ப்பே முதன்மையானது. பட் சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்றது அவருக்கு லாபம். இதுல இது ஜனநாயக மேல போய் பராசக்தி கீழே போனா கூட சிவகார்த்திகேயனுக்கு அவமானம் இல்லை. ஜெயித்துட்டா அந்த ரிஸ்க் அவர் ஏன் எடுக்கக்கூடாது? சோ மக்கள் தீர்ப்படிக்கட்டு, ரசிகர்கள் தீர்ப்படிக்கட்டு. விஜய் ப்ரோ இந்த வன்மத்திலையும் காட்புணர்ச்சியிலும் மற்றவங்களை தூண்டி விடுறதை நிறுத்துங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில பார்த்தா 2 படத்துக்கு லாபம். விஜய் ரசிகர்களும் பெரியா ஜனநாயகனை பார்ப்பான். அந்த போட்டின்னு வர்றது 2 பேருக்கு லாபம். ஸோ எனிவே, பட் அநாகரிகமான வார்த்தைகளை பேசி தொழில் எல்லாருக்கும் பொதுவானது. ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ப்ராக்டிஸ் எல்லாத்துக்கும் உரிமையானது. அதுல தப்பா பண்ணாதீங்க. ரசிகர்கள் தீர்ப்பளிக்கட்டு, அந்த தீர்ப்பை மனப்பூர்வமா ஏற்றுக்குவோம். எந்த தீர்ப்புனாலும் நாம் ஏற்றுக்கிற தயாரா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் அந்த மனப்பக்குவத்துக்கு வாங்க. ரசிகர்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிடுவோம். இதுதான் ஜெயிக்கும், அதுதான் ஜெயிக்கும் நான் சொல்லதுக்கு வரல. லெட் அஸ் accept the verdict of the fans, all fans, cinema fans. ஓகே சார், பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி சார்.